நம்மெல்லாம் 8வது படிக்கும்போது வானத்தை பார்த்து ஐ ஏரோப்ளேன் பறக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் அதே வயசில் நேற்று வைபவ் சூரியவம்சி வந்து ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க. உண்மையிலே இவர் வேற லெவல்ப்பா. இப்படி தாங்க வைபவ் சூரியவம்சியோட இன்னிங்ஸை பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் இவரை ஏலத்தில் எடுக்கும்போது என்னப்பா ஒரு 13 வயசு பையனை ஏலத்தில் தட்டி தூக்கிட்டாங்களேன்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் நேற்று மேட்ச்சில் டெபியூட் பிளேயராக வைபவ் சூரியவம்சி வந்து களமிறங்கினாருங்க. இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸ் அடித்து பட்டையை கிளப்பினார் பாருங்க. எல்லார் வாயையும் அடைச்சி விட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் மட்டும் சிக்ஸ் இல்லைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டாலும் மனுஷன் அதிரடியாக ஆடி 20 பாலில் 34 ரன் எடுத்து பட்டையை கிளப்பினாருங்க. இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகி இவர் எப்படியாவது ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ தாங்க மார்க்ரமோட பாலில் கொஞ்சம் முன்னாடி போய் ஆட போகிறேன் அப்படின்னு மனுஷன் வந்து ஸ்டெம்பிட் ஆகிட்டாரு. இவரோட இன்னிங்ஸை பார்த்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். பரவாயில்லப்பா, ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காருன்னு. ஆனால் இவர் வந்து இந்த இன்னிங்ஸ்னால சாட்டிஸ்ஃபை ஆள போலங்க. ஏன்னா நேற்று அவுட் ஆகிட்டு போகும்போது மனுஷன் கண் கலங்கிட்டே வந்து போனாருங்க. இவர் கண் கலங்கிட்டே போகிற வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ வைபவ் சூரியவம்சி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூகுள் சிஇஓவான சுந்தர் பிச்சையே இவரை பாராட்டி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 8வது படிக்கிற வயசில் ஒரு பையன்கிட்ட இருந்து டெபியூட் பிளேயராக இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா? உண்மையிலே வைபவ் சூரியவம்சி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட இன்னிங்ஸை பாராட்டி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. உண்மையிலே வைபவ் சூரியவம்சியை எல்லாருமே பாராட்டியே தாங்க ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு சின்ன பையன் களமிறங்குறாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த ப்ரெஷர் எதையுமே பொருட்படுத்தாமல் ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடித்தார் பார்த்தீங்களா? அப்போவே அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்றது நமக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக ராஜஸ்தான் வந்து வைபவ் சூரியவம்சியை எப்படி வந்து யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையும் அவருக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுத்து அவரை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி மட்டும் அவரை கரெக்டாக க்ரூம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் கிரிக்கெட் டீமில் வைபவ் சூரியவம்சிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இவருக்கு வெறும் 14 வயசு தான் வந்து ஆகுது. இப்போ இருந்தே இவரை க்ரூம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இவர்னால ஒரு பெரிய சாதனையை வந்து பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைபவ் சூரியவம்சியோட இந்த இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.